அன்பர்களே வணக்கம். இதுவரையில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமிர்தம் திருக்குறள் என்ற தலைப்பில் நாம் 5 அதிகாரங்கள், அதாவது 50 குறட்பாக்களை அதன் விரிவுரையுடன் இந்த பக்தி சிந்தனா சேனலின் காணொளிகள் மூலம் கண்டுகளித்தோம். இனி நாம் 6வது அதிகாரம், அதாவது வாழ்க்கை துணை நலத்தில் உள்ள குறட்பாக்களை அதன் விரிவுரையுடன் இந்த 21வது காணொளி மூலம் நாம் இந்த பக்தி சிந்தனா சேனலில் கண்டு பயன்பெறுவோமாக. நண்பர்களே, இந்த திருக்குறள் விரிவுரை கம்பைலிங் என் சொந்த முயற்சியால் ஆனது. நான் இதற்கு செலவிட்ட, அதாவது ஒதுக்கிய நேரம் அதிகமானாலும் இது என் வாழ்க்கையில் பொன்னான ஒரு காலமாகும். இந்த திருக்குறள் தெய்வீக நூல் என்றே அழைக்கப்படுகிறது. இதை திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே யாத்திருந்தாலும் இன்றும் மக்களின் மனதில் நிலை பெற்று அழியா புகழ் பெற்றிருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இனி நாம் அதிகாரம் எண் 5 வாழ்க்கை துணை நலம் பற்றிய சிந்தனையில் திருவள்ளுவர் தந்த முத்துக்களை கோர்த்து மாலையாக்கி மகிழ்வோம் வாரீர். குறள் நம்பர் 51. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. வீட்டிற்கு தேவையானதை சிறப்புற செய்பவளை தனதாக கொண்டவன் வளம் பல காணும் வாழ்க்கை துணையடைந்தவன். அதாவது இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள். A woman who has all good qualities required to run the family and also realizing the need for the family, taking into consideration the income of her husband and leads a good life according to it, is said to be a good வாழ்க்கை துணை. One who is மனைத்தக்க மாண்புடையாள் ஆகி, that is being a woman having all good qualities required for maintenance of the family, தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை, that is, and also adjusts to the income of her தற்கொண்டான், that is husband, and leads a satisfied life, is only a good வாழ்க்கை துணை, that is life partner. குறள் நம்பர் 52. மனை மாற்றி இல்லான்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றி தாயினும் இல். வீட்டை சிறப்பாக ஆளும் தகுதி இல்லாதவள் இல்லத்தரசியானால், தட் இஸ் மனைவியானால், வாழ்வில் எவ்வளவு சிறப்புகள் இருந்தும் பலனில்லை. அதாவது இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எத்துணை சிறப்புடையதானாலும் பயனில்லை. If one has a wife who is not having any good qualities required for running the family, his life, though seems to be in better position, is really not a good one. If மனை மாற்றி இல்லாள் கண் இல்லாயின், that is good qualities, attitudes and proper skills are not there with இல்லாள், that is one's wife, for his வாழ்க்கை, that is life, எனை மாற்றி தாயினும் இல், though seeming to be good in all other respects, is not really a good one. குறள் நம்பர் 53. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பதுதான் என்ன? அதாவது நல்ல குணமும் செயல்களும் உடையவளாய் மனைவி அமைந்து விட்டால் ஒருவனுக்கு இல்லாதது தான் என்ன? அவ்வாறு அமையாவிட்டால் அவனிடம் இருப்பது தான் என்ன? இஃப் தி இல்லாள், that is wife, is having all good qualities, what is that is not available in that house? At the same time, if the illal is not good, what is the use of having all that is available in the house? If a woman with all manbu, that is good qualities, is available in the house, that house is said to be filled with everything, even if there is any lack of facilities. Similarly, if the house is filled with everything what is required and doesn't have a woman with all good qualities, what is the use of all that is available? குறள் நம்பர் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதி நிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? அதாவது கற்பு எனப்படும் மன உறுதி மட்டும் பெண்ணிடம் இருக்குமானால் மனைவியை காட்டிலும் மேலானவை எவை? If a woman has a determination or mental strength of maintaining கற்பென்னும் திண்மை, that is allowing her mind to think of none other than her life partner, what else is there more than that in her life? If a woman has in her mind கற்பென்னும் திண்மை, that is determination, and a stronger mind, that is not allowing her mind to have an illegal thinking, what else is there more than that is required in her life? குறள் நம்பர் 55.
தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை. வேறு தெய்வம் எதனையும் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயில் எழுகின்றவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். அதாவது கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி மழையே பெய் என்று ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக எண்ணிக்கொள்பவள் ஆவாள். இல்லாள், though not doing prayers to தெய்வம், treats her husband as a god and takes all his advices in her life. If prays for rain, it will pour for her words. Though an illal is not making prayers to the god every day, but treats her husband as god and obeys his words, the moment she prays for rain, it will respond to her words immediately. குறள் நம்பர் 56. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். கற்பு நெறியில் தன்னை காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். அதாவது உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைப்பிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளே மனைவி. Whoever by protecting her mental strength protects her husband and with usage of தகை சான்ற words with everyone by way of protection of those words also, not getting tired, is the woman. தற்காத்து தன்னை காத்து protecting herself, தற்கொண்டார் பேணி தன் கணவனையும் பேணி protecting her husband, தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் also protects her words by using தகை சான்ற சொற்கள் with others and not getting mentally tired is only a good பெண், that is women. குறள் நம்பர் 57. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்தது. அதாவது இத்துணை குணங்களும் இருக்கும்படி பெண்ணை சிறை வைத்து காப்பதில் பயன் என்ன? பெண்கள் தங்களை தாங்களே மன அடக்கத்தால் காக்கும் காவலே முதன்மையானது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் locking the women in a house? Their own self-protection, that is mental strength only, should help them in a longer way. What is that a safety given to women by locking her in a house would give her unless she has a stronger mind in protecting her during her life? So Valluvar says that only மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை, only self-protection is the best for women. குறள் நம்பர் 58. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். அதாவது பெண்கள் இத்தனை சிறப்புகளையும் பெறுவார்கள் என்றால் தேவர்கள் வாழும் உலகில் மிகுந்த மேன்மையை அடைவார்கள். A woman who has all good qualities to safeguard her husband by doing seva to him would get more importance in getting all fames which are available in Devas Vanulaga, that is world of Agandakara, that is male lokas. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர், that is a woman who has served her husband with good attitudes would get all சிறப்பு, that is higher status which are equivalent to the one which is available in the Devas Vanulaga, that is in the Devalokas. குறள் நம்பர் 59. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. அதாவது புகழை விரும்பிய மனைவியை பெறாதவர்க்கு அவர்களை ஏளனம் செய்வார் முன்னே ஆண் சிங்கமாய் நடக்கும் பெருமித நடை இல்லை. For one who is not having a wife interested in getting good name by safeguarding her husband, there is no gigantic image in front of others who always curse them in their life. புகழ் புரிந்த எல்லிலோர்க்கு, that is for those who are not having இல்லாள் interested in getting புகழ் by doing good to the family, இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை, that is there is no ஏறு போல் பீடு நடை, that is they can't walk with head standing higher in front of others who always find mistakes in them. குறள் நம்பர் 60. மங்களம் என்ப மனை மாற்றி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மனைவியின் நட்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலம் என்று கூறுவர். ஒருவனுக்கு நற்குண நற்செயல்களை உடைய மனைவியே அழகு என்று அறிந்தோர் கூறுவர். அந்த அழகிற்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல பிள்ளைகளை பெறுவதே ஆகும். A woman who is having all good qualities, namely நற்குணா and நற்பண்பு, is itself a mangalam, that is happiness to the family. Then having good children is further anikalam, that is jewels of beauty to her and the family. Mangalam, that is happiness to the family, emerges only from the manai maatri, that is women having all good qualities
of maintaining the family with her நற்குணாஸ் and நற்பண்பு. மற்ற அதன் நன்கலம், that is further அணிகலன், that is beauty with jewels to the family, is நன்மக்கட்பேறு, that is having good children with all that is required in their life. Thank you all friends.